நீங்க மெடிடேஷன் பண்ணலாம் அப்படின்னு உட்காரும்போது தான் வந்து உங்க மைண்டுக்குள்ள உங்களுக்கு நிறைய தாட்ஸ் வருது. அதாவது பழைய எங்கெங்கேயோ தேக்கி வச்சிருந்த தாட்ஸ் எல்லாம் அப்பதான் உங்களுக்கு வருது. உங்களால ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம நான் எந்த டைம்ல மெடிடேஷன் பண்றது? நான் ஏன் மெடிடேஷன் பண்றது? என்னால மெடிடேஷன் பண்ணும்போது என்னோட ஃபோக்கஸ் ஒரு இடத்துல வைக்க முடியல. அப்படி உங்க மைண்டுக்குள்ள மெடிடேஷன் பத்தி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்தையும் இருந்தா வாங்க இந்த வீடியோல ஒவ்வொன்றையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரேக் பண்ணிட்டு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் ராஜேஷ் முருகசாமி, லைஃப் growth ஆர்கிடெக்ட். ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் அப்படிங்கறத நீங்க ஏன் பண்ணணும் அப்படின்னா, அதாவது நம்ம பாடி நம்ம மைண்ட் இந்த ரெண்டையும் ஒண்ணு சேர்த்துறதுக்கு தான் வந்து நம்ம மெடிடேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதாவது ஸ்டார்டிங் இப்பதான் நீங்க பிகினிங் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா எவ்வளவு நேரம் மெடிடேஷன் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நீங்க ஸ்டார்டிங்ல எல்லாம் ஒரு 1/4 மணி நேரம் பண்ண சொல்லுவாங்க, 20 மினிட்ஸ் பண்ண சொல்லுவாங்க. எவ்வளவு நேரம் பண்றீங்க அப்படிங்கிறது வந்து முக்கியம் இல்லை, எவ்வளவு நேரம் உங்களால போக்கஸா இருக்க முடியும் அப்படிங்கிறது முக்கியம். நான் திரும்பவும் சொல்றது முக்கியமான விஷயம் என்ன, இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு இது மெடிடேஷன் அப்படிங்கிறது இது நீங்க இப்பதான் பிகினர் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு புது ஹேபிட்டா இருக்க போகுது. இப்போ புது ஹேபிட் ஒண்ணு அப்படின்னு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அது நீங்க ரொம்ப சிறுசா ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ ஒரு 1 மினிட் 2 மினிட் 3 மினிட்ஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா மட்டும்தான் அதை வந்து உங்களால மெடிடேஷனை உங்களால லைஃப் லாங் ஒரு ஹேபிட்டா எடுத்துட்டு போக முடியும். அதிகபட்சமா உங்களால எவ்வளவு நேரம் பண்ண முடியுமோ பண்ணலாம். இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் பண்ணணும், 10 மினிட்ஸ் தான் பண்ணணும், ½ hour தான் பண்ணணும், 1 hour தான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டைம் லிமிட் கிடையாது. உங்களால எவ்வளவு நேரம் உங்க டைம் ஷெட்யூலை பொறுத்து நீங்க மெடிடேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணீங்க. அதாவது ரொம்ப நாள் போக போக அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்னாலும் ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்களால அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆஸ் யூசுவல் ஒரு போதுமான அளவுக்கு டைம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ அடுத்து இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ற அப்படின்னா நீங்க மெடிடேஷன் பண்ணி உட்காரும் போது எங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நிறைய அது டிபெண்ட் அப்பான் ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து அதாவது அவங்க மூச்சு விடுற இடத்துல இங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, காத்து வெளியே போயிட்டு உள்ள வரதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து சக்ராவை பேலன்ஸ் பண்ணி ஒவ்வொருத்தர் மெடிடேஷன் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தர் வந்து இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். அதை வந்து நீங்க ஏதோ ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத இங்க வந்து முக்கியமான விஷயம். நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பிரீத் இன் பிரீத் அவுட், அதாவது உங்க மூச்சு உள்ள போயிட்டு வெளியே வரதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அது வந்து ஒரு பிகினருக்கு ஒரு பெஸ்ட் மெத்தடா இருக்கும். இப்போ அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கும் போதுதான் வந்து உங்களுக்கு ஒரு நிறைய தாட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா மெடிடேஷன் நீங்க ஒரு அந்த இடத்துல ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து அதை பண்ண ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதை எதுவுமே யோசிச்சிருக்க மாட்டீங்க. இந்த தாட்ஸ் இப்ப நேத்து விட்டு இந்த தாட்ஸ் இதுக்கு நாளைக்கு என்ன பண்ணலாம், அடுத்த மாசம் என்ன பண்ணலாம், அடுத்த வருஷம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா தாட்ஸும் வந்து வந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு காமனான விஷயம். இதை பத்தி நீங்க இது வருதே அப்படின்னா என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு நீங்க எதுவும் ஒரி பண்ணாதீங்க. இதுதான் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல நடக்குது. உங்களுக்கும் உங்க மைண்ட் அந்த இடத்துல நீங்க கண்ட்ரோல் பண்ண நினைக்கும் போது மைண்டு உங்களை விட்டு அதாவது அதோட போக்குக்கு போக பாக்குது. அப்ப அது போகும்போது திரும்ப அதை பிடிச்சி இழுத்துட்டு வந்து திரும்ப அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்படியே நீங்க வந்து அதை கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மட்டும்தான் ஒரு 1 இயர், ஒரு 1 மந்த், 2 மந்த், 3 மந்த் இப்படி கண்டினியூஸா ஒரு 3 to 4 months பண்ணும்போது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 செகண்ட் ஃபோக்கஸ் பண்ணது அடுத்து 20 செகண்ட் ஆகும், அடுத்து 1 மினிட் ஆகும், அடுத்து 5 மினிட்ஸ் ஆகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்ப நீங்க கண்டினியூஸா பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களால எவ்வளவு நேரம் ஃபர்ஸ்ட் முன்னாடி இருந்ததோட இப்ப எவ்வளவு நேரம் அதிகமா ஃபோக்கஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஏன்னா வேர்ல்டுலயே மோஸ்ட் வேல்யூபிள் அசெட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபோக்கஸ். ஏன்னா நீங்க எங்க ஃபோக்கஸ் பண்றீங்களோ அங்கதான் உங்க எனர்ஜி இருக்கும். அப்ப நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது உங்க ஃபோக்கஸை நீங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அதாவது உங்க மைண்டை நீங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இது வந்து எப்படி உங்க லைஃப்ல அப்ளை ஆகும் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு ஒர்க் பண்ண போறீங்க, ஒரு டாஸ்க் ஒண்ணு எடுத்திருக்கீங்க, அதை கம்ப்ளீட் பண்ண போறீங்க அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த டாஸ்க்ல ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ மெடிடேஷன் பண்ணி நீங்க அப்பதான் ஃபோக்கஸ், அதாவது உங்க மைண்ட் அப்பதான் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து எல்லாத்துக்கும் போய்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண கத்துருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா மெடிடேஷன் கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது. அப்ப நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அப்ப அந்த டாஸ்க்ல உங்களால, அதாவது நீங்க பண்ண போற ஒர்க்ல உங்களால ஃபோக்கஸ் வந்து அதிகமா கொடுக்க முடியும். அதனாலதான் வந்து மெடிடேஷன் பண்றீங்க வந்து மெடிடேஷன் பண்ணாதவங்களோட ஒர்க் வந்து கொஞ்சம் குயிக்கா முடிப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா எங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அந்த இடத்துல அவங்களுக்கு எனர்ஜி அதிகமா இருக்கும். அவங்களால டிஸ்ட்ராக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்க வந்து கத்திருப்பாங்க. இதுதான் வந்து ஒரு மெடிடேஷனோட
முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன் மெடிடேஷன் பண்ணணும்னு கேட்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா மெடிடேஷன் பண்ணும்போது உங்களால உங்க ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்ம இந்த உலகத்துல டைமை விட மோஸ்ட் வேல்யூபிள் அசெட் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ். ஏன்னா நீங்க எங்க ஃபோக்கஸ் பண்றீங்களோ அங்கதான் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. நீங்க யூஸ்ஃபுல்லான திங்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணா அந்த டைம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்லெஸ்ஸான திங்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணா உங்க டைம் யூஸ்லெஸ்ஸா தான் இருக்கும். ஸோ உங்க டைமையே வந்து உங்க ஃபோக்கஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப அந்த ஃபோக்கஸை வந்து நீங்க மெடிடேஷன் மூலமா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, நான் எப்ப மெடிடேஷன் பண்ணலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது டிபெண்ட் அப்பான் யூர் மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்றப்போ மெடிடேஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது கரெக்டா இருக்கும். அடுத்து தூங்க போறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா அந்த டைம்ல மெடிடேஷன் பண்ணும்போது உங்க பீட்டா வேவ்ஸ், உங்க வேவ்ஸ் வந்து அப்படியே ஃபுல்லா மாறிக்கிட்டே இருக்கும். பீட்டா வேவ்ஸ் வந்து அப்படியே ஆல்பா வேவ்ஸ், ஆல்பால இருந்து தீட்டா, அப்படியே உங்க வேவ்ஸ் வந்து உங்களால, அதாவது ரொம்ப வேவ்ஸ், அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ரொம்ப ஃபோர்ஸா இருக்கிற வேவ்ஸ் வந்து அப்படியே காம் ஆக ஆரம்பிக்கும். அதாவது நீங்க மார்னிங்ல ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்க டேவை காமா ஸ்டார்ட் பண்றீங்க. அடுத்து எண்டு உங்க டே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அப்ப பண்ணும்போது வந்து, அதாவது உங்க காலையில இருந்து இருந்த எல்லா டென்ஷனையும் விட்டுட்டு உங்க மைண்ட் அந்த இடத்துல ரிலாக்ஸ் ஆகிறதுக்காகவும் வந்து மெடிடேஷன் வந்து பண்ணுவாங்க. இப்ப ரெண்டாவது விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, மெடிடேஷன் பண்றப்போ ஃபோக்கஸ் ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து உங்க மைண்டு காம் ஆகுது. அதாவது உங்க என்ன ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி, அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே வரும்போது ஹை லெவல் வேவ்ஸ் இருக்கும்போது தான் அது வந்து கிரியேட் ஆகும். அப்ப நீங்க அதை எல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது வந்து உங்களுக்கு நிறைய டிசீஸ் எல்லாமே வந்து ரொம்ப 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 ரெடியூஸ் ஆகும். அப்ப நீங்க மார்னிங் ஸ்டார்ட் பண்றப்போ, ஈவினிங் அதாவது நைட்டு உங்க டேவை கம்ப்ளீட் பண்றப்போ 2 டைம் மெடிடேஷன் பண்ணீங்கன்னா, ஒரு ரொம்ப நேரம் பண்ணணுங்கிறதா கிடையாது. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ், ஈவன் ஒரு 1 மினிட் ஆர் 2 மினிட்ஸ் அமைதியா உட்கார்ந்து அந்த இடத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னாவே வந்து உங்களால இந்த டேவை அப்படியே அழகா கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு ஃபுல்ஃபில்லிங் கிடைக்கும். அப்படிங்கிறது வந்து மெடிடேஷன் எல்லாம் முடிக்கும் போது தான் வந்து சொல்ல முடியும். நான் வந்து இதை ஏன் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, நான் இது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இப்போ கிட்டத்தட்ட இல்லாம ஒரு 3 to 4 months 3 months இதை வந்து கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு என் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நான் இதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து வந்து மெடிடேஷன் பண்றதுக்கு டைம் அப்படிங்கிறது இப்போ பார்த்தாச்சு. ஏன் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்க ஸ்ட்ரெஸ் லெவல் ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இப்போ உங்களால உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்க பாடியும் உங்க மைண்டையும் ரெண்டையும் ஒரே நேர்கோட்டில் வச்சிருக்கிறதுக்கு மெடிடேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து மெடிடேஷன்ல சொல்ல முடியாத அளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆனா இதை பண்ண ஆரம்பிக்கும் போது வந்து உங்களையே நீங்க வந்து பெட்டர் மனுஷனா வந்து, அதாவது இப்ப இருக்கிற உங்க வெர்ஷனோட 2.0 வந்து நீங்க மெடிடேஷன் பண்ணி ஒரு 3 months கண்டினியூஸா பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்ப நீங்க இங்க இருக்கீங்கன்னா, இதுல இருந்து நீங்க இப்போ ஒரு 30 days கழிச்சு, ஒரு 3 months கழிச்சு கூட நீங்க உங்களையே நீங்க வெர்ஷன் 2.0 அப்படிங்கிற அளவுக்கு சிம்பிளா சொல்லிக்கலாம். ஏன்னா நீங்க இங்க இருந்த விட நீங்க கண்டினியூப்பா இம்ப்ரூவ் ஆயிருப்பீங்க அப்படிங்கிறது வந்து இங்க ஒரு முக்கியமான விஷயம். இதை நீங்க நம்பல அப்படின்னா நீங்களே போங்க, இதை கண்டினியூஸா நான் சொன்னதை ஒரு 90 days பண்ணுங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிறது வந்து என்னோட செக்ஷன். ஓகே, நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.